எபிசோட் 7. கார்த்திக்கை ஆழமாக ஒரு பார்வை பார்த்த ஹரிஷ் அவனுடைய தோளில் தட்டினான். ஹே, என்ன பண்ற? உன்னை யார் என்ன தொட சொன்னது? கார்த்திக் வால் மிதிக்கப்பட்ட நாய் போல குதித்தான். வேகமாக தன்னுடைய தோளில் இருந்த ஹரிஷின் கைகளை தட்டிவிட்ட அவன் டென்ஷனுடன் ஹரிஷை பார்த்து கத்தினான். தன்னுடைய பேண்ட் பாக்கெட்டுகளில் கைகளை நுழைத்து ஸ்டைலாக நின்ற ஹரிஷ் கார்த்திக்கை அலட்சியமாக பார்த்தான். நீ போட்டிருக்கிற சூட் வெறும் 2 lakhs செலவு பண்ணி தச்சது, அவ்வளவுதானே? ஆக்சுவலா என்னோட சந்தனா கேஷுவலா ட்ரெஸ் பண்றதான் விரும்புவா, இருந்தாலும் அவளுக்கு ஜுவல்னா கொஞ்சம் பிடிக்கும் சொன்ன ஹரிஷ் அவனுடைய பேச்சால் திகைத்து போய் நின்றிருந்த சந்தனாவை தன் பக்கமாக இழுத்தான். ஏன் கார்த்திக், சந்தனாவோட கழுத்துல இருக்கிற ட்ரீம் லவர் நெக்லஸ் நீ பார்க்கலையா? அது உன்னோட சூட்டை விட 100 மடங்கு காஸ்ட்லியானது. ஹரிஷ் என்று பேச்சை மாற்ற முயற்சித்தார். ஆனால் கார்த்திக்கின் மனது கோபத்தில் எரிந்து கொண்டிருந்தது. என்ன தைரியம் இருந்தா அந்த முட்டாள் ஹரிஷ் அவ்வளோ ஈஸியா என்னை எதிர்த்து பேசியிருப்பான். மனதிற்குள் கோபமாக நினைத்தவன் திலகாவை ஏளனமாக பார்த்தான். என்னோட பேரண்ட்ஸ் வெளிநாட்டில் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நாள் ஃபுல்லா எதுவுமே செய்யாம சும்மா இருக்கிறதுக்கு அவங்க ஒன்றும் உங்களை மாதிரி லேசி கிடையாது என்று அவரை முகத்தில் அடித்தார் போல கூறினார். கார்த்திக் அப்படி சொன்னது திலகாவை காயப்படுத்தியது. அதே நேரத்தில் நீங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று ஒரு வயதான பெண்மணியின் கம்பீரமான குரல் கேட்டது. பாட்டி! கார்த்திக்கின் முகம் சட்டென்று பிரைட்டாக மாறியது. அவன் வேகமாக திரும்பி பார்க்க அங்கு அந்த குடும்பத்தின் மூத்த தலைவி அனுராதா ஜெயராமன் மால்பரி சில்க் அணிந்து மிடுக்காக வந்து கொண்டிருந்தார். கார்த்திக் வேகமாக அவரிடம் ஓடினார். அனுராதா தன்னுடைய ஃபேவரட் பேரனை சந்தோஷமாக பார்த்தார். கார்த்திக்கை பார்த்ததும் அவருடைய முகம் சாஃப்டாக மாறியதுடன் அதில் மகிழ்ச்சியான சிரிப்பு தெரிந்தது. ஆனால் சந்தனாவின் பக்கத்தில் நின்றிருந்த ஹரிஷை பார்த்ததும் அவருடைய அந்த சிரிப்பு சுவிட்ச் போட்டது போல மறைந்தது. அனுராதா பாட்டிக்கு தன்னை பிடிக்காது என்பது ஹரிஷுக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் அவன் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட்டதே இல்லை. எல்லாரும் வந்தாச்சுன்னா நாம உட்காரலாம் உத்தரவிடுவது போல கூறிய அனுராதா கார்த்திக்கின் கையை பிடித்துக் கொண்டு மெயின் டேபிளை நோக்கி நடந்தார். எல்லோரும் உட்கார்ந்த பிறகு அனுராதா அவர்களை என்கரேஜ் செய்யும் வகையில் பேசினார். எல்லோரும் அந்த குடும்பத்திற்காக ஹார்ட் ஒர்க் செய்ய வேண்டும் என்று கூறியவர் பேச்சை முடித்துக் கொண்டு அமர அந்த பார்ட்டி தொடங்கியது. ஹரிஷ் அங்கு வகை வகையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த உணவு வகைகளை பார்த்தான். அவனுக்கு பசியாக இருந்தது. பார்ட்டி தொடங்கியதும் மற்றவர்களை பொருட்படுத்தாமல் அவனுக்கு தேவையானதை எடுத்து வைத்து சாப்பிட ஆரம்பித்தான். திலகாவும் சந்தனாவும் முறைத்ததை அவன் சட்டையே செய்து கொள்ளவில்லை. இப்பொழுது அனுராதா மறுபடியும் ஏதோ பேசத் தொடங்கினார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் தியானா மீடியாவோட CEO மாறிட்டதா கேள்விப்பட்டேன். புது CEOக்கு நம்ம கார்த்தியோட வயசு தான் இருக்கும்னு சொன்னாங்க என்றவர் கார்த்திக்கை ஒரு முறை பாசத்துடன் பார்த்துவிட்டு அந்த புது CEO நாளைக்கு அபிஷியலா பொறுப்பேற்றுக்க போறாரு என்றார். அனுராதா சொல்லி முடித்ததும் அங்கிருந்த எல்லோரும் அதுவரை கேள்விப்படாத அந்த விஷயத்தை பற்றி பரபரப்பாக பேசத் தொடங்கினர். தியானா மீடியாவோட CEO ஏன் திடீர்னு மாத்திட்டாங்க, என்ன விஷயமா இருக்கும் என்று ஆளாளுக்கு அதை பற்றி கிசுகிசுப்பாக பேச ஆரம்பித்தார்கள். தியானா மீடியாவின் CEO மாறுவதில் அவர்கள் ஆர்வம் காட்டுவதற்கு ஒரு காரணம் இருந்தது. அனுராதா குடும்பத்தின் கீழும் சில மீடியா மற்றும் அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிகள் இருந்தன. அவர்கள் அனைவரும் மிகப்பெரிய கம்பெனியான தியானா மீடியாவோடு இணைந்து பணியாற்ற விரும்பினர். அதனால்
தியானா மீடியாவுடன் பார்ட்னர்ஷிப் வைத்துக் கொள்ள ஆசைப்பட்டு இதுவரை நிறைய ஆட்களை பேச்சுவார்த்தைக்காக அனுப்பியிருந்தார்கள். ஆனால் அவர்கள் அளித்த ஆஃபர்கள் அனைத்தையும் தியானா மீடியா நிராகரித்தது. தியானா மீடியா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பணக்கார குடும்பமான ராஜேஸ்வரன் குடும்பத்திற்கு சொந்தமானது. அவர்கள் அனுராதா குடும்பத்தை ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லை. ஆனால் அந்த கம்பெனியின் சிஇஓ மாறுவதால் இப்போது ஒருவேளை அவர்களுக்கு சான்ஸ் கிடைக்கலாம் என்பது அங்கிருந்தவர்களின் எண்ணமாக இருந்தது. இந்த மாதிரியான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிட அவர்கள் யாரும் தயாராக இல்லை. வெற்றியோ தோல்வியோ ஒரு முறை முயற்சித்து பார்ப்பது நல்லது என்று நினைத்தார்கள். சாப்பிடுவதில் மும்முரமாக இருந்த ஹரிஷ் தியானா மீடியா கம்பெனியை பற்றிய பேச்சு வந்தபோது லேசாக தலையை உயர்த்தி பார்த்தார். அவனுடைய கண்களில் ஒரு கேலியின் சாயல் தெரிந்தது. அனுராதா அமைதியாக அங்கிருந்தவர்களின் ரியாக்ஷன்களை கவனித்தார். பின்பு மெதுவாக, புது சிஇஓவை போய் மீட் பண்றதுக்கு உங்கள யாருக்காவது ஐடியா இருக்கா? நம்ம ஃபேமிலியில் இருக்கிற யாராவது ஒருத்தர் இந்த டீலை ஓகே பண்ணீங்கன்னா அவங்களுக்கு நான் ஒரு ஸ்பெஷல் ரிவார்டு கொடுப்பேன் என்றார். நான் போக ரெடியா இருக்கேன், கூட்டத்தில் இருந்த ஒருவர் கூறினார். பாட்டி, நான் தான் போவேன். இன்னொரு இளைஞன் கை தூக்கினான். அதற்குள் அங்கிருந்த மற்றொருவர், பாட்டி என்ன அனுப்புங்க, நான் டீம் ஒர்க்ல ரொம்ப பெஸ்டா இருப்பேன் என்று ஆர்வமாக கூறினார். அதையெல்லாம் பார்த்த சந்தனாவிற்கும் உள்ளுக்குள் ஆசையாகத்தான் இருந்தது. ஆனால் அந்த குடும்பத்தில் அவளுக்கு இருக்கும் லோ ஸ்டேட்டஸ் லெவலை நினைத்து எதுவும் பேசாமல் அமைதியாக உட்கார்ந்து அங்கு நடப்பதை வேடிக்கை மட்டும் பார்த்தாள். ஃபேமிலி மெம்பர்ஸ் பேசுவதை கேட்டு திருப்தியாக புன்னகைத்த அனுராதா கடைசியாக தன் பக்கத்தில் ஆர்வத்துடன் அமர்ந்திருந்த கார்த்திக்கை பார்த்தார். அவருடைய தலையை தடவி கொடுத்தவர், கார்த்திக், இந்த விஷயத்தை உங்ககிட்ட விடுறேன், என்னோட நம்பிக்கையை காப்பாற்றுற மாதிரி நடந்துக்கும் என்றார். கவலைப்படாதீங்க பாட்டி, கண்டிப்பா நான் அவங்க கூட ஒரு நல்ல டீலை பேசி முடிப்பேன் என்று ஓவர் கான்பிடன்ஸோடு கூறினார். அதை பார்த்து கொண்டிருந்த ஹரிஷால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. எது, நீ டீலை பேசி முடிக்க போறியா? யார் உனக்கு இவ்வளோ கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது? தியானா கம்பெனியோட புது சிஇஓவை நீ ஆல்ரெடி ரொம்ப ஹர்ட் பண்ணிட்ட. அதை பத்தி எதுவுமே தெரியாம நீ இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா பேசுறியா? சரி, எங்க போற? எப்படி இருந்தாலும் என்கிட்ட தானே வந்தானோ, அப்ப பாத்துக்கிறேன் என்று மனதிற்குள் நினைத்த ஹரிஷ் வெளியில் எதையும் காட்டிக்கொள்ளவில்லை. அந்த மீட்டிங் முடிந்ததும் ஹரிஷ் திலகாவையும் சந்தனாவையும் வீட்டிற்கு அழைத்து சென்றார். அப்போது ஹரிஷ் பேசிய எதுவுமே சந்தனாவின் காதல் விழவில்லை. அவள் அனுராதா கூறிய அந்த தியானா கம்பெனியுடனான டீலை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தாள். இந்த பார்ட்னர்ஷிப்பை பற்றி பேசுவதற்கு அவளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அதன் மூலம் அவளுடைய சொந்த கம்பெனியையும் காப்பாற்ற முடியும். ஒருவேளை இந்த வாரத்திற்குள் அவள் எதிர்பார்க்கும் பினான்சியல் சப்போர்ட் கிடைக்காவிட்டால் கடைசியில் அசோக்கிடம்தான் போய் நிற்க வேண்டும். அதை பற்றி யோசித்த சந்தனா, ஆனா ஏற்கனவே அசோக் நமக்கு ட்ரீம் லவர் நெக்லஸ் வாங்கி கொடுத்திருக்கான், இப்ப அதையும் தாண்டி அவங்ககிட்ட அமௌண்ட் இருக்கான்னு வேற தெரியலையே என்று கவலையுடன் நினைத்தாள். அவளுக்கு எரிச்சலாக வந்தது. சந்தனாவின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்த ஹரிஷால் அவளின் வருத்தத்திற்கான காரணத்தை புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் அவன் அப்போதைக்கு அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அன்றைக்கு நைட் தூங்க போவதற்கு முன்னால் பெட்டில் அமர்ந்திருந்த ஹரிஷ் சந்தனாவை பார்த்து, சந்தனா, நீ ஒன்றும் கவலைப்படாத, நாளைக்கு கார்த்திக் தியானா மீடியாவோட எந்த டீலையும் பேசி முடிக்க மாட்டான், உன்னை தவிர வேற யாராலையும் அந்த டீலை ஓகே பண்ண முடியாது என்று சொன்னான். அதை சொன்ன பிறகு சந்தனாவின் ரியாக்ஷன் என்ன என்பதையெல்லாம் அவன் கவனிக்கவில்லை. அவன் பாட்டுக்கு படுத்து தூங்கிவிட்டான். ஹரிஷ் சொன்னதை கேட்டு சந்தனா ஒரு நிமிடம் திகைத்தாள். அவன் அவளுடைய மனதை அப்படியே படிப்பான் என்று சந்தனா எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அவன் சொன்ன விஷயத்தை கேட்டு சந்தனாவிற்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை. இவன் என்ன லூசா என்பதை போல ஹரிஷை பார்த்த சந்தனாவிற்கு அவன் சொன்னதுதான் உண்மையிலேயே நடக்கப் போகிறது என்பது தெரியாது. என்ன தவிர யார் போனாலும் டீல் ஓகே ஆகாதா? இதை கேட்கவே சுத்த பைத்தியக்காரத்தனமால இருக்கு என்று நினைத்த அவள் அமைதியாக படுத்துக் கொண்டாள். அடுத்த நாள் காலையில் சீக்கிரமாகவே சந்தனா ஆபீஸிற்கு சென்றுவிட திலகாவும் ஏதோ வேலையாக வெளியே போய்விட்டாள். ஹரிஷை போனில் அழைத்த அவனுடைய சித்தப்பா எல்லாம் ரெடியாக இருப்பதாக கூறினார். அதனால் வீட்டில் இருந்து தன்னுடைய புதிய ஸ்கூட்டரில் கிளம்பிய ஹரிஷ் மெதுவாக தியானா மீடியாவிற்குள் நுழைந்தார். பழைய பைக் கண்ணாடியெல்லாம் உடைந்து மோசமான நிலையில் இருந்ததால் நேற்று புதிதாக இந்த ஸ்கூட்டரை வாங்கியிருந்தான் ஹரிஷ். இப்போது திடீரென்று கார் வாங்கினால் வீட்டில் இருப்பவர்களுக்கு சந்தேகம் வந்துவிடும் என்பதால் ஸ்கூட்டரையே திரும்பவும் வாங்கினார். தியானா மீடியா சென்னையின் ஒரு முக்கியமான பகுதியில் அமைந்திருந்தது. சுமார் 50 ஃப்ளோர்களை கொண்ட அந்த கம்பெனி அந்த சரௌண்டிங் ஏரியாவிலேயே மிக உயரமான பில்டிங்காக இருந்தது. இந்த பில்டிங்கின் பார்க்கிங் ஏரியா லக்ஸுரி கார்ஸ், ஸ்போர்ட்ஸ் கார்ஸ் என்று காஸ்ட்லியான கார்களால் நிறைந்திருந்தது. அந்த கார்கள் அங்கு வரும் பிரபலமான ஆர்டிஸ்டுகளுக்கு சொந்தமானது. என்டர்டைன்மெண்ட் துறையில் தியானா மீடியா முதல் இடத்தை தக்க வைத்திருப்பதற்கான மெயின் ரீசன் நிறைய ஆர்டிஸ்டுகளை தங்கள் கைவசம் வைத்திருப்பதுதான். பார்க்கிங்கில் நிறுத்தப்பட்டிருந்த காஸ்ட்லியான கார்களை பார்த்த ஹரிஷ், இந்த கம்பெனியோட சேர்ந்து ஒர்க் பண்ண வரவங்கெல்லாம் காஸ்ட்லியான கார்ல வரும்போது
அதோட சிஇஓ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல வரதை பார்க்கும்போது வேடிக்கையா தான் இருக்கு என்று நினைத்து கொண்டார். தன்னுடைய ஸ்கூட்டரை அந்த பார்க்கிங் ஏரியாவில் ஓரமாக நிறுத்த நினைத்த ஹரிஷ் அதற்காக சென்றபோது திடீரென்று எங்கிருந்தோ ஒரு ரெட் கலர் ஃபெராரி கார் அவனை இடிப்பது போல வந்தது. அதை பார்த்து அதிர்ச்சியான ஹரிஷ், "ஏய், பார்த்து பார்த்து" என்று கத்திக்கொண்டே ஸ்கூட்டரில் இருந்து தாண்டி குதித்தார். அவன் கிட்டத்தட்ட 6 அடி தூரம் தள்ளி குதித்திருந்தான். மெதுவாக எழுந்து நின்று டிரெஸ்ஸில் இருந்த மண்ணை தட்டிவிட்ட ஹரிஷ் அந்த காரை பார்த்தார். அதன் முன்பக்கத்தில் நீளமாக ஒரு கீறல் விழுந்திருந்தது. அவனுடைய எலக்ட்ரிக் ஸ்கூட்டரின் நிலைமைதான் மிகவும் பரிதாபமாக இருந்தது. நேற்றுதான் வாங்கிய புது ஸ்கூட்டர். அவன் அந்த காரை ஓட்டி வந்தவனை ஏதோ திட்ட முயற்சிக்க காருக்குள் இருந்து ஒரு பெண் இறங்கினார். "வண்டி ஓட்டும் போது எங்க போறோம்னு பார்த்து வர மாட்டீங்களா?" என்று கடுப்பாக கேட்டவளை நிமிர்ந்து பார்த்தான் ஹரிஷ். அங்கிருந்த எல்லோரும் அந்த பெண்ணின் அழகை திகைத்து போய் பார்த்தனர். "யார் அது, இவ்வளோ அழகா இருக்காங்க? கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய ஸ்டாரா தான் இருக்கும்" என்று அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்ள அந்த பெண்ணை பார்த்த ஹரிஷின் வாய் தானாக முணுமுணுத்தது. "ரித்திகா, இன்றைக்கே அவளை இங்கு பார்ப்போம் என்று ஹரிஷ் எதிர்பார்க்கவில்லை. இவ தியானா மீடியாவோட ஏதோ கான்ட்ராக்ட் சைன் பண்ண போறதா பேசிக்கிட்டாங்க. அது இன்னைக்கு தானா என்று நினைத்தான் ஹரிஷ். என்னதான் இருந்தாலும் ரித்திகா தன்னுடைய பழைய கிளாஸ்மேட் மற்றும் இப்பொழுது அவனுடைய கம்பெனியின் ஆர்டிஸ்டாக சைன் செய்ய போகிறாள் என்பதால் அவளுடன் ஆர்கியூமெண்ட் செய்ய அவன் விரும்பவில்லை. அதே நேரத்தில் ரித்திகாவும் ஹரிஷை அடையாளம் கண்டு கொண்டாள். "ஹரிஷ், நீ இங்க என்ன பண்ற?" என்று கேட்டாள். தரையில் கிடந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரையும் ஹரிஷையும் பார்த்த அவள், "2 நாளைக்கு முன்னாடி இந்த கம்பெனியோட வாட்ச்மேனுக்கு ஏதோ ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டதா யாரோ சொன்னாங்க. ஏதோ ஒரு யங்ஸ்டர் தான் இப்போ இந்த வேலைக்கு போட்டிருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஒருவேளை அது ஹரிஷா இருக்குமோ?" என்று நினைத்தவள் ஹரிஷை இளக்காரமாக பார்த்தாள். "ரோட்ல வண்டி ஓட்டும் போது கவனமா 2 சைடும் பார்த்துட்டு ஓட்டணும்னு தெரியாத ஹரிஷ்? இப்போ உன்னால என்னோட கார் எவ்வளவு டேமேஜ் ஆயிருக்குன்னு பாரு. அதை சரி பண்றதுக்கு முதல்ல உன்னால காசு கொடுக்க முடியுமா?" என்று கோபமாக கேட்டாள். அது அவளுடைய புத்தம் புதிய கார். இன்றைக்குத்தான் முதல் முறையாக அவள் அதை ஓட்டிக்கொண்டு வந்திருந்தாள். முதல் நாளே இப்படி ஆகியிருந்தது. அந்த ஆத்திரத்தை ஹரிஷின் மீது காண்பித்தாள். அவள் சொன்னதை கேட்ட ஹரிஷ் உருவத்தை சுருக்கினார். "என் மேல கார் கொண்டு வந்து விட்டது நீ, இப்ப என்ன தப்பு சொல்றியா?" என்று அவளை பார்த்து கேட்டாள். அப்போது அங்கு திடீரென்று ஒரு புதிய ஆண் குரல் கேட்டது. "என்ன நடந்துச்சு? ஏன் இவ்வளவு கூட்டமா இருக்கிறீங்க?" என்று கேட்டுக்கொண்டே ஒருவன் வர அதுவரை சுற்றி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர்கள் வேகமாக விலகி அவனுக்கு வழிவிட்டனர்.